நான் சொல்லுகிறேன், முடியுமானால் நீங்கள் அப்படி சொல்லுங்கள். ஒன்றும் வேண்டாம், ஒருவரும் வேண்டாம், இயேசு போதும். அடிக்கடி நான் இப்படி சொல்லுவேன் எனக்குள்ளே. ஒன்றும் வேண்டாம், ஒருவரும் வேண்டாம், இயேசு போதும். எதுவும் வேண்டாம், எவரும் வேண்டாம், இயேசு போதும். வழங்குதான் உங்களுக்கு சொல்றது. இதுல நீங்களும் நானும் தீர்மானமா இருக்கணும். எத்தனையோ நமக்கு வருது, எத்தனையோ அன்பு வருது, மனைவியினுடைய அன்பு வருது, பிள்ளைகளுடைய அன்பு வருது. சரி, நல்லதுதான், எல்லாம் கல்லறையோடு முடிந்து போகும். எத்தனையோ மனிதர்களுடைய அன்பு வருது, இன்றைக்கு வரும், இன்றைக்கு போற்றுகிறவர்கள் நாளைக்கு தூற்றுவார்கள். பிரியமானவர்களே, எதுவும் வேண்டாம், எவரு வேண்டாம், இயேசு போதும். ஒன்று வேண்டாம், ஒருவர் வேண்டாம், இயேசு போதும். இதை அடிக்கடி நான் எனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிரியமானவர்களே, இதை சொல்லும் பொழுது எவ்வளவோ சந்தோஷம் இருக்கின்றது. அரண்மனையிலே ஒரு பெரிய வேலையிலே யோசேப்பு, ஆனால் அவனுடைய இருதயத்தில் எப்பொழுதும் எண்ணம் அரண்மனை வேண்டாம், ஒன்று வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஜெயித்தான். பிரியமானவர்களே, பெரிய ஒரு உத்தியோகத்திலே தானியேல் பெரிய டாப் ரேங்கிங் ஆபீசர், ஆனாலும் அவன் இருதயத்திலே இது நத்திங் ஆண்டவரே, இது நத்திங் ஆண்டவரே. பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒருவர் வேண்டாம், சிங்கங்கள் நடுவில். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய அற்புதம் செய்த மனிதன் பேதுரு. அவன் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசு நாமத்தில் நட என்றால் நடந்து விடுகிறான். ஆனால் சிறைச்சாலையிலே நாளைக்கு அவனுக்கு கழுத்து அறுக்கப்பட போகின்றது. அன்றைக்கு முன்னாள் நாள் ராத்திரி, முந்தின நாள் ராத்திரியிலே அமைதலாக தூங்குகிறான். பிரியமானவர்களே, அப்படி தூங்குவதற்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, அவன் இருதயத்திலே இருந்த அந்த பரலோக ஆசை, அந்த நித்திய ஜீவன், இயேசுவோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் என் ஆண்டவரோடு நான் இருப்பேன். அந்த ஒரு வாஞ்சையிலே ஒன்று வேண்டாம், ஒருவர் வேண்டாம், ஒன்று வேண்டாம். அருமையானவர்களே, பவுலை பாருங்கள், பைபிளிலே வேத புத்தகத்திலே நீங்கள் அனைவரே பாருங்கள். அவர்கள்தான் எனக்கும் உங்களுக்கும் மாதிரிகள். நாம் இந்த உலகத்தில் எந்த நபராலும் மயக்கப்படக்கூடாது. We are interested in